சென்னை பல்லாவரம் கண்டோன்மென்ட் பகுதியில் உடல்நலம் பாதிக்கப்பட்ட 37 பேரில் 3 பேர் உயிரிழந்ததற்கு மாசடைந்த குடிநீரே காரணம் என அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். தாம்பரம் அடுத்த பல்லாவரம் கண்டோன்மென்ட் பகுதியில் நேற்றிரவு மாநகராட்சி விநியோகிக்கும் குடிநீர் அருந்திய 37 பேருக்கு உடல்நலம் பாதிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக பல்லாவரம் மேட்டுத்தெரு, முத்துமாரியம்மன் கோயில் தெரு உள்ளிட்ட பகுதிகளைச் சேர்ந்த மக்களுக்கு வாந்தி மற்றும் வயிற்றுப்போக்கு ஏற்பட்டுள்ளது. இதனையடுத்து குரோம்பேட்டை மருத்துவமனையில் 18 பேர் உள்நோயாளிகளாக சிகிச்சை பெற்று வருகின்றனர். இந்த நிலையில் திருவேதி மற்றும் மோகனரங்கம் என்பவர்கள் இறந்த நிலையில் மருத்துவமனைக்கு அழைத்து வரப்பட்டதாக கூறப்பட்டுள்ளது. குண்டத்தூரைச் சேர்ந்த 54 வயதான திருவேதி என்பவர் உறவினர் வீட்டிற்கு சென்ற நிலையில் உடல்நலம் பாதிக்கப்பட்டு உயிரிழந்தார். மேலும் உடல்நலம் பாதிக்கப்பட்ட 83 வயது முதியவரும் மருத்துவமனையில் உயிரிழந்தார். எங்களுக்கு எப்பவுமே மார்னிங் 6 o'clock வாட்டர் வரும். ஸ்ட்ரீட் லைன் தான் அவங்க பிடிச்சிக்குவோம். பிடிச்சிட்டு ஆனால் பிடிச்சி வச்சுக்கோண்டே இவ்வளோ நாள் கிளியராக வர தண்ணி நேற்று எல்லோவாக தான் வந்தது. பட் தண்ணியும் வீட்டில் இருக்குது. இப்போ இதில் நாங்களாம் கேன் வாட்டர் தான் குடிப்போம். ஆனால் எங்கள் இப்போ இறந்து போனா பாருங்க, அவனுக்கு சேர்ந்த சின்னதுலேருந்தே பழகி போயிடுச்சு பலார் தண்ணி குடிச்சு. அவங்க ஒரு ஆள் தான் தண்ணியை குடிப்பான். காலையில் எப்போ போல டியூட்டிக்கு போயிட்டாப்புல. ஆனால் நைட்டு வர சொல்ல ஒன்றுமே குரல் இல்லை, கை காலெல்லாம் அப்படி செலுத்து போச்சு, பேச்சே இல்லை. என்ன பண்ணுறது என்னன்னே தெரியல. பட் நம்ம ஸ்ட்ரெயிட்டாக நைட்டு வந்தோம் குரம்பேட்டை ஜிஹெச்சுக்கு. செக் பண்ணாங்க, ஃபுல்லாக செக் பண்ணிட்டு எல்லாம் கரெக்டாக இருக்குது. ட்ரிப்ஸ் ஏற்றினாங்க. ஒரு பாட்டில் ஏற்றிட்டு வீட்டுக்கு எடுத்துன்னு போக மாட்டாங்க. வீட்டுக்கு எடுத்துன்னு போயிட்டோம். வீட்டுக்கு எடுத்துன்னு போயிட்டு இப்போ மறுபடியும் காலையில் அந்த ப்ராப்ளம் வந்தது. நான் நைட்டு ஃபுல்லாக யூரின் அப்படியே போயிட்டு தான் இருந்தப்போ நைட்டு ஃபுல்லாக முடிச்சுட்டு எல்லா ட்ரெஸ்ஸிங்லாம் மாற்றி தான் இருந்தோம். மாற்றி தந்து மறுபடியும் இந்த பிரச்சனை சொல்லிட்டு இப்போ எடுத்து வந்தோம். இப்போ செக் பண்ணதுக்கு இறந்துட்டாருன்றாங்க. அவங்க என்ன நேற்று கேட்டாங்க, இங்கே இருக்கிற கேசஸ் ஃபுல்லாக வாந்தி பேதி கேஸ் தான். நாங்கள் லேடி டாக்டர் நேற்று உடல்நலம் பாதிக்கப்பட்டவர்களில் 14 பேர் புற நோயாளி பிரிவில் சிகிச்சை பெற்று வீடு திரும்பியதாக கூறப்பட்டுள்ளது. கற்பகம் என்பவர் மேல் சிகிச்சைக்காக ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளார். மேலும் 2 பேர் சொந்த விருப்பத்தின் பேரில் தனியார் மருத்துவமனைக்கு சென்றதாக அரசு தரப்பில் கூறப்பட்டுள்ளது. சென்னை பல்லாவரத்தில் 3 பேரின் உயிரிழப்பிற்கான காரணம் பிரேத பரிசோதனைக்கு பிறகே தெரியவரும் என்று மருத்துவ மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். குரோம்பேட்டை அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் 19 பேரை அமைச்சர் மா சுப்பிரமணியன் நேரில் சந்தித்து நலம் விசாரித்தார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர் பல்லாவரத்தில் 3 பேர் உயிரிழந்ததாக கூறினார். இவர்களின் உயிரிழப்பிற்கான காரணம் பிரேத பரிசோதனைக்கு பிறகே தெரியவரும் என்று கூறினார். 88 வயதான வரலட்சுமி என்பவர் ஏற்கனவே பல நாட்களாக படுத்த படுக்கையாக இருப்பவர். அவரும் இறந்திருக்கிறார் என்கின்ற செய்தியும் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆக வரலட்சுமி என்பவர் 88 வயது நிரம்பி படுத்த படுக்கையாக இருக்கிறவர். அவர் இறந்திருக்கிறார். திருவீதியும் மோகனரங்கமும் இறந்த நிலையிலேயே மருத்துவமனைக்கு அழைத்து வரப்பெற்றிருக்கிறார். இவர்கள் இறப்புக்கான காரணம் பிரேத பரிசோதனையின் முடிவில் நிச்சயம் தெரிய வரும். தொடர்ந்து பேசிய அவர் 3 பேரின் உயிரிழப்பிற்கு குடிநீர் காரணமாக இருக்கும் என்ற சந்தேகம் எழுந்துள்ள நிலையில் அதன் மாதிரிகள் ஆய்வகத்திற்கு அனுப்பப்பட்டிருப்பதாக கூறினார். குடிநீரில் ஏதாவது பாதிப்பு இருக்குமா என்கின்ற ஒரு சந்தேகம். அதுவும் கூட அந்த மலைமேடு என்கின்ற ஒரு டிஃபென்ஸ் பகுதியில் இருக்கிற ஒரு குடியிருப்பு, அங்கிருந்து தான் இவர்களுக்கு குடிநீர் வருகிறது. எனவே அது ஏதாவது குடிநீரால் பாதிப்பு இருக்குமா என்கின்ற வகையில் தற்போது அந்த குடிநீரின் மாதிரியை கிங் இன்ஸ்டிடியூட்டின் பரிசோதனைக்காக அனுப்பியிருக்கிறார்கள். பொதுவாக குடிநீர் மாதிரி பரிசோதனை முடிவுகள் என்பது வருவதற்கு 2-3 நாட்கள் ஆகும். ஆனாலும் கூட இந்த பிரச்சனையின் தீவிரத்தன்மையை கருத்தில் கொண்டு மிக விரைவில் அந்த பரிசோதனை முடிவுகளை தர வலியுறுத்தவிருக்கிறோம். குரோம்பேட்டை அரசு மருத்துவமனையில் போதிய மருந்துகள் கையிருப்பில் இருப்பதாகவும் அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்தார். சென்னை பல்லாவரத்தில் குடிநீர் பாதிப்பு ஏற்பட்ட பகுதிகளில் உள்ள கால்வாய்களில் ப்ளீச்சிங் பவுடர் என கூறி சுண்ணாம்பை கொட்டி இருப்பதாக அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். கேன் குடிநீர் வாங்க முடியாத சூழலில் அரசு வழங்கும் குடிநீரைத்தான் நம்பி இருப்பதாக தங்களது ஆதங்கத்தை அவர்கள் வெளிப்படுத்தியுள்ளனர். மூச்சு வாங்க ஆரம்பிச்சிச்சு. அவருக்கு மூச்சு வாங்கி இந்த கை காலெல்லாம் அப்படி இழுக்க ஆரம்பிச்சிச்சு. நாங்கள் தைலம் அது எல்லாமே தேய்ச்சி பார்த்துட்டு அப்போ சில மறுபடியும்
மறுபடியும் பிரைவேட் ஹாஸ்பிட்டல் தூக்கிடுவோம். அவங்க ட்ரிப்ஸ் மட்டும் போட்டு நீங்கள் ஜிஹெச்க்கு கூட்டின்னு போயிடுங்கன்னு சொன்னாங்க. அங்கே போனோடனே உடனே இறந்துட்டார். ஆனால் நல்லா இருந்தார். தண்ணி பிரச்சனை தான். இப்போ வந்து பார்த்தா நாங்க சரி பீச்சிங் பவுடர் தான் போட்டுக்கிறோம். பார்த்தா ஒரு வாசனை கூட இல்லை சார், வெறிய சுண்ணாம்பு. சும்மா எதுக்கு போடணும்? கண் துடைப்புக்கு போடுறாங்களா சார்? இது எங்களுக்கு ஒரு பீச்சிங் பவுடர் 40 ரூபாய் கொடுத்து மாவு, கோதுமை மாவு, மைதா மாவு வாங்கி போட தெரியுது இவங்களுக்கு. ஏன் 5 ரூபாய் கொடுத்து பீச்சிங் பவுடர் எங்களுக்கு போடுவோம் தான் சார். எங்களுக்கு நாங்களும் வறுமை கோட்டில் இருக்கிறோங்க சார். நாங்களாம் எல்லாம் எங்களுக்கு டேங்க் மூலியமா தான் சப்ளை ஆகுது. நிறைய நோய் வருது, நிறைய இன்ஃபெக்ஷன் ஆகுது. ரொம்ப கஷ்டமா இருக்கு எங்களால. சாப்பிடறதுக்கே நாங்க கஷ்டப்படும் போது 10 ரூபாய் கொடுத்து கேன் தண்ணி எங்களால வாங்க முடியாது. இந்த தண்ணியை வச்சு நாங்க என்ன பண்ண முடியும்? இப்ப கலங்கெல்லாம் வந்தது நாங்க பார்த்தோம் தான், இல்லாத இல்ல. நாங்க வந்து அதை குடிக்க தான் முடியும். எங்களால கேன் தண்ணி சத்தியமா வாங்க முடியாது. அப்ப எங்களுக்கு ஒரு தண்ணிக்கு ஒரு தீர்மானம் கொடுங்க. அதையும் கொடுக்க மாட்டீங்க. ஏன் குடிச்சிங்கன்னா நாங்க இந்த தண்ணியை விட்டா எங்களால எந்த தண்ணியும் குடிக்க முடியாது. பல்லாவரத்தில் கழிவுநீர் கலந்த குடிநீர் குடித்ததாக மோகனரங்கன், திருவேதி ஆகிய 2 உயிரிழந்த நிலையில் அப்பகுதியில் தாம்பரம் மாநகராட்சி அதிகாரிகள் மருத்துவ முகாம் அமைத்து பொதுமக்கள் அனைவருக்கும் பரிசோதனை மேற்கொண்டு வருகின்றனர். சென்னை பல்லாவரத்தில் சில பகுதிகளில் குடிநீர் கழிவுநீர் கலந்ததாக கூறப்படும் நிலையில் 5 இடங்களில் குடிநீர் மாதிரிகளை சேகரித்து ஆய்வுக்கு அனுப்பியுள்ளதாக தாம்பரம் மாநகராட்சி ஆணையர் பாலசுப்ரமணியன் தெரிவித்துள்ளார். நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சிக்கு பேட்டி அளித்த அவர், ஆய்வு முடிவிற்கு பிறகுதான் குடிநீரில் கழிவுநீர் கலந்ததா என்பது தெரிய வரும் என்றார். சார், இப்போ வந்து இந்த பகுதியில் என்ன பாதிப்பு ஏற்பட்டது? அதாவது காலையிலிருந்து நம்மளுடைய தாம்பரம் மாநகராட்சியில் இருக்கிற காமராஜர் நகர் மற்றும் கண்டோன்மெண்ட் ஏரியாவில் இருக்கிற முத்தாளம்மன் நகர், மாரியம்மன் தெரு, இந்த தெருக்கள் எல்லாம் இருந்து வந்துட்டு வாந்தி, வயிற்றுப்போக்கு, இதன் காரணமாக நம்மளுடைய குரோம்பேட் ஜிஹெச்சில் வந்துட்டு கொஞ்சம் பேர் அட்மிட் பண்ணியிருக்கிறதாக சொன்னாங்க. தமிழ்நாடு குடிநீர் வடிகால் வாரியத்திலேருந்து நம்மளுக்கு தண்ணி வருது. அது வந்துட்டு முழுக்க நம்மளுக்கு ஒரு சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர். அது அந்த குடிநீர் வழியாக நம்மளுக்கு பாதிப்பு ஏற்பட்டிருந்ததுன்னா நம்ம மாண்புமிகு அமைச்சர் சொன்னது, கிட்டத்தட்ட அதன் வழியாக நம்மளுக்கு பாதிப்பு ஏற்பட்டிருந்தது அப்படின்னா கிட்டத்தட்ட வந்துட்டு இங்கேயே கிட்டத்தட்ட ஒரு 400 வீடுகள் இருக்கு. இந்த 400 வீடுகள்லையுமே அந்த பாதிப்புகள் இருந்திருக்கும். ஏன்னா எல்லாத்துக்குமே வந்துட்டு அந்த தண்ணி தான், சேம் தண்ணி தான் கொடுத்துட்டு இருக்கோம். ரெண்டாவது பாத்தீங்க அப்படின்னா இந்த ஏரியால நம்மளுக்கு குடிதண்ணீர் கொடுத்து லாஸ்டா கொடுத்தது வந்துட்டு 3 நாளைக்கு முன்னாடி, அதாவது ஞாயிற்றுக்கிழமை கொடுத்துருப்போம். இப்ப அடுத்த சப்ளை இன்னைக்கு கொடுக்கறதா இருந்துச்சு. இன்னைக்கு இந்த இஷ்யூ வந்ததுனால ஸ்டாப் பண்ணிட்டோம். மறுபடியும் எல்லாத்தையுமே கிளியர் பண்ணிட்டு நம்ம நாளைக்கு தான் அதை சுத்திகரிக்கப்பட்ட மறுபடியும் ஒரு தடவை கம்ப்ளீட்டா ஒரு ப்ளீச்சிங் பவுடர்லாம் போட்டு குளோரினேஷன்லாம் பக்காவா பண்ணி நாளைக்கு நம்ம மறுபடியும் கொடுக்க போறோம். வாட்டர்னால தான் நடந்துச்சா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் இருக்கு. அந்த சந்தேகத்துக்கு வந்துட்டு என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா, இங்கேயே நம்ம இந்த தெருவிலேயே வந்துட்டு காமராஜர் நகர்ல பிளஸ் நாகரத்னம் தெரு பிளஸ் கண்ணபிரான் தெரு, இந்த 3 தெருக்கள்லையுமே 5 இடத்துல சாம்பிள் கலெக்ட் பண்ணியிருக்கோம். 5 இடத்துல கலெக்ட் பண்ணி நம்ம கிண்டி கிங்ஸ் இன்ஸ்டிடியூட்ல பரிசோதனைக்கு அனுப்பியிருக்கோம். அதுக்குண்டான பிரிலிமினரி ரிப்போர்ட் வந்துட்டு நம்மளுக்கு வந்துட்டு இனிமே தான் கிடைக்கும். அதை பேஸ் பண்ணி தான் உண்மையாலுமே வாட்டர்ல கண்டாமினேஷன் இருக்கா அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரிய வரும். 6 இடத்துல மெடிக்கல் கேம்ப் போட்டிருக்கோம். மெடிக்கல் கேம்ப் போட்டு டோர் பை டோர் செக் பண்ணி எல்லாத்துக்குமே டாக்ஸிசைக்ளின்னு ப்ரொஃபிலாக்டிக் எல்லாமே நம்ம கொடுத்துருக்கோம். இப்போ கூட அந்த ஓஆர்எஸ் எல்லாமே கொடுத்துட்டு தான் வர்றோம். ஸோ அதையுமே நம்ம செக் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ எதுவும் வருமுன் காப்போங்கிறது மாதிரி அவங்களுக்கு எந்த இஷ்யூஸும் நடக்காத மாதிரி பண்றோம். இந்த மக்களுக்கு சப்போஸ் இன்னைக்கு தேவைக்கு நம்ம என்ன பண்றோம், இப்போ டேங்கர்ல தண்ணி கொடுக்குறோம். ஸோ இனிமே கொடுக்க போறோம். ஸோ அதுவும் நம்மளுக்கு சார்ட் அவுட் பண்ணிடுவோம். நாளைக்கு ரெகுலர் சப்ளையும் நாங்கள் இன்ஷூர் பண்ணிடுவோம்.